மீண்டும் எனக்கு ஒரு பிறப்பு ஏற்படுமேயானால் நான் பாரத தேசத்தில் பிறக்கவே விரும்புகிறேன் என சீன தத்துவ ஞானி கன்பூசியஸ் சொல்லியதாகச் சொல்கிறார்கள். காரணம், லட்சோப லட்சம் மகா சக்திகள் பெற்ற ஞானிகளும் மகான்களும் சித்தர்களும் தோன்றி வாழ்ந்து பல அதிர்ச்சிகளை ஆச்சரியங்களை நிகழ்த்தி சென்றிருக்கிறார்கள். இன்றளவும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இறைவனின் அவதாரமாக தோன்றியவர்கள் பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்தியிருந்தாலும் அவர்கள் இறுதியில் பலர் முன்னிலையில் உடலில் இருந்து ஏதோ சட்டையை கழற்றுவது போல் உயிரை பிரித்து மகா சமாதி அடைந்திருக்கிறார்கள். உடல் உறுப்புகள் பழுதடையாமல் சிதைவடையாமல் உடலில் இருந்து உயிர் பிரியாது. இது விஞ்ஞானத்தின் கூற்று. ஆனால் உடலிலிருந்து உயிரை பிரித்து வேறு உடலுக்குள் புக முடியும் என்ற கூடுவிட்டு கூடுபாயும் வித்தை பல சித்தர்களின் கைவந்த கலையாக இருந்ததாக பல கதைகள் இருக்கிறது. அதற்கு உதாரணமாக திருமந்திரம் தந்த திருமூலர் தன் உடல் கடத்தி அதிலிருந்து உயிரை பிரித்து வேறு ஒரு உடலுக்குள் புகுந்ததாக சொல்லப்படுகிறது. இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. ஆனால் கடந்த நூற்றாண்டிலேயே பல மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் பலர் முன்னிலையில் உடலில் இருந்து உயிரை காற்று வெளியேறுவது போல் பிரித்து காட்டியிருக்கிறார்கள். உடல் பல நாட்கள் கெடாமலும் துர்நாற்றம் வராமலும் இருந்திருக்கிறது. இந்த செயல் இன்றளவும் விஞ்ஞானத்திற்கு அதிசயமாக இருக்கிறது. புரியாத புதிராகத்தான் இருக்கிறது. அப்படி பலர் முன்னிலையில் உடல் துறந்து உயிர் பிரித்து அதிசயம் நிகழ்த்திய அவதார புருஷர்களை ஒவ்வொருவராக பார்ப்போம். யோகி பரமஹம்ச யோகானந்தர் இந்தியாவில் தோன்றி மகா அவதார் பாபாஜி, லாஹிரி மகாசாயர், யுக்தேஸ்வர் கிரி இவர்களின் சீடராக கிரியாயோக உபதேசம் பெற்று அமெரிக்காவில் கிரியாயோகத்தை போதித்து வந்தவர். 700 நபர்கள் முன்னிலையில் தன் உடலை விட்டு உயிர் பிரித்து அதிசயம் நிகழ்த்தியவர். மார்ச் 7, 1952 அன்று லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள பில்ட்மோர் ஹோட்டலில் அமெரிக்காவிற்கு வருகை தந்த இந்திய தூதர் பினாய் ரஞ்சன் சென் அவர்களை உபசரிக்கும் விழாவில் தனது முக்கியமான சீடர்களுடன் பரமஹம்ச யோகானந்தர் கலந்து கொண்டார். இரவு உணவிற்கு சற்று முன்பு யோகானந்தர் தனது முக்கியமான சீடரான தயாமாதாவிடம், இது இன்னும் சில மணி நேரங்கள் மட்டுமே என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? நான் இந்த பூமியிலிருந்து போய்விடுவேன் என அறிவித்தார். விருந்தின் முடிவில் யோகானந்தர் அவர்கள் இந்தியா மற்றும் அமெரிக்கா உலக அமைதி மனித முன்னேற்றத்திற்கான அவர்களின் பங்களிப்புகள் எதிர்கால ஒத்துழைப்பு பற்றியும் சிறந்த குணங்களை ஒன்றிணைக்கும் ஐக்கிய உலகம் என்ற நம்பிக்கையையும் வெளிப்படுத்தினார். திறமையான அமெரிக்கா மற்றும் ஆன்மீக இந்தியா குறித்து சொற்பொழிவை நிகழ்த்தினார். தனது உரையை முடித்தவுடன் அவர் தனது மை இந்தியா என்ற கவிதையிலிருந்து எங்கே கங்கை, காடு, இமயமலை, குகைகள் என்று முடித்தவர், மனிதர்கள் கடவுளை கனவு காண்கிறார்கள், நான் புனிதமானேன், தயாமாதா என்ற வார்த்தைகளை அவர் உச்சரிக்கும் போதே புருவ மையத்திற்கு தனது கண்களை உயர்த்தி உடலை விட்டு உயிரை பிரித்தார். மருத்துவர்கள் எத்தனை சோதனை செய்தாலும் அவர்களுக்கு புலப்படாத ஒரு விஷயம் இது. ஏனெனில் மருத்துவ அறிவியலை பொறுத்தவரை உடலில் ஏதேனும் சிதைவு ஏற்பட்டு உடல் இயங்க முடியாத நிலையில் மட்டுமே உயிர் பிரியும் என்று நம்பப்படுகிறது. இதயமோ நுரையீரலோ வேறு ஏதோ ஒன்று கெட்டுப்போனால் உயிர் நீங்கும் என்பது அவர்களது நம்பிக்கை. நன்றாக ஆரோக்கியமாக இருக்கும் ஒருவர் இப்போது நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு உடல் நீப்பதை அவர்கள் எங்கும் பார்த்திருக்கவில்லை. அது மட்டுமில்லை, பரமஹம்ச யோகானந்தர் உடலை விடும்போது 33 நாட்களுக்கு பிறகுதான் இவ்வுடலை அடக்கம் செய்ய வேண்டும்.
அழிந்து போகாத இவ்வுடலை அப்படியே வைத்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு உடலை நீத்தார். உடலில் தேவையான அளவிற்கு வியான பிராணாவை அவர் தக்க வைத்து சென்றதால் இத்தனை நாட்களுக்குப் பிறகும் உடல் நன்றாக இருக்கும். இதை செய்வதற்கு அவருக்கு எவ்வித அவசியமும் இல்லை. ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது காரண அறிவை மட்டுமே பயன்படுத்தும் விஞ்ஞானிகள் மனிதர்கள் பலர் அவருக்கு அதிக அளவில் தொல்லைகள் தந்தனர். அதனால் போகும்போது அவர்களுக்கு கொஞ்சம் விளையாட்டு காட்டிவிட்டு செல்லலாம் என்று யோகானந்தர் முடிவு செய்தார். காரண அறிவை மட்டுமே பயன்படுத்தி அவரை பற்றிய இல்லாததையெல்லாம் பேசிய விஞ்ஞானிகளுக்கு புரிய வைத்து போகலாம் என்றெண்ணி 30 நாட்கள் இந்த உடல் அப்படியே இருக்கும், அனைத்து சோதனைகளையும் நன்றாக செய்து கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் என்று சொல்லி உடலை விட்டு போனார் யோகானந்தர். அவர் உடல் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் இன்றும் அழிவில்லாமல் அப்படியே இருக்கிறது. ஆகஸ்ட் 4, 1952 டைம் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கும் செய்தியின்படி கலிபோர்னியாவின் கிளவுண்டேலில் உள்ள ஃபாரஸ்ட் லான் மெமோரியல் பூங்காவின் சவக்கிடங்கு இயக்குனர் ஹாரி டி ரோவ் அவர்கள் கூறுகிறார், பரமஹம்ச யோகானந்தரின் சடலத்தில் சிதைவுக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லாதது நமது அனுபவத்தில் மிகவும் அசாதாரணமான நிகழ்வை வழங்குகிறது. இறந்து 20 நாட்களுக்கு பிறகும் அவரது உடலில் எந்த உடல் சிதைவும் தெரியவில்லை. தோல் மற்றும் உடல் திசுக்களில் காணக்கூடிய உலர்தல் எதுவும் இல்லை. ஒரு உடலை பாதுகாக்கும் இந்த நிலை சவக்கிடங்குகளில் இருந்து நாம் அறிந்த வரையில் இணையற்றது. எந்த நேரத்திலும் அவரது உடலிலிருந்து சிதைவின் வாசனை வெளிப்படவில்லை என சவக்கிடங்கு இயக்குனர் ஹாரி டி ரோவ் தெரிவிக்கிறார். இந்த செய்தி அன்றைய அமெரிக்க நாளிதழான டைமில் வெளிவந்திருக்கிறது. இப்படி பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கும் அவதார புருஷர்களான கபீர்தாசர், அருட்பெரும் ஜோதி ராமலிங்க வள்ளலார், பட்டினத்தார், மாணிக்க வாசகர், ரமண மகரிஷி, ரெட்டியபட்டி சுவாமிகள் என சட்டையை கழட்டுவது போல் உடலிலிருந்து உயிரை பிரித்த அந்த அதிசயங்களை தொடர்ந்து தரிசிப்போம்.